கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தி மட்டும் வர்றாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன மாப்பிள்ள நீங்க மட்டும் வர்றீங்க, ரேவதி எங்கேன்னு கேட்கவும் ரேவதி ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன்னு போனா. நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாளான்னு கார்த்தி கேட்குறாங்க. ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும் ரேவதி தான் அத்தை சொன்னா. உங்க கல்யாண நாளா மண்டபத்தில் வச்சு சிறப்பாக செலிப்ரேட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க கார்த்தி. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள. ஈஸ்வரி பாட்டியா கல்யாணமாகி 25 வருஷம் ஆச்சு. நேற்று நடந்த மாதிரி இருக்கு. நமக்கு இப்போ 4 பிள்ளைங்கிறாங்க ராஜராஜன். ஆமாங்க 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. இன்னும் 2 பொண்ணுங்க கல்யாண வயசுல இருக்காங்க. நம்ம இப்போ போய் கல்யாண நாள் கொண்டாடினா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் வேண்டாங்க மாப்பிள்ளைங்கிறாங்க சாமி. பரவாயில்ல அத்தை, நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறோமல இந்த கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடலான்னு கேட்குறாங்க கார்த்தி. அம்மா அப்பா அம்மாவோட கல்யாண நாளை பார்க்கறது எவ்வளவு சிறப்பான விசேஷம் தெரியுமா? அதுவும் உங்கள் 2 பேர்த்தையும் கல்யாண மேடையில் பார்க்கறக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் ஒத்துக்குங்கம்மா அப்படின்னு ரோகிணி துர்கா இவங்க எல்லாரும் கேட்குறாங்க. சேர்ந்து வாழ்ந்து கொண்டாடுறது எவ்வளோ ஒரு குடுப்பனை தெரியுமா? அந்த குடுப்பனை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தயவு செய்து நீங்கள் ஒத்துக்கோங்கம்மான்னு மாற்றி மாற்றி கேட்கவும் சரி நீங்கள் ஆசைப்படுறீங்களேன்னு நானும் ஒத்துக்கிறேன். மண்டபத்துல எல்லாம் பெருசாக கொண்டாட வேண்டாம், நம்ம வீட்லேயே வச்சு கொண்டாடிக்கலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அத்தை உங்கள் கல்யாண நாளை ஆடம்பரமாக நாங்கள் மண்டபத்தில் வச்சு கொண்டாடலான்னு ஆசைப்படுறோம். இதுக்கு நீங்கள் ஒத்துக்கு தான் வேணும்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாம்மா அவர் சொல்கிற மாதிரியே எங்களுக்கும் அப்படித்தாம்மா விருப்பமாக இருக்குது. நம்ம மண்டபத்திலேயே வச்சு சிறப்பாக கொண்டாடலாமான்னு ரோகிணி கேட்கவும் ஆமாம் ரோகிணி சகலா எல்லாரும் சொல்கிறது சரிதான்னு மயில் வாகனம் கேட்கவும் சரி உங்கள் விருப்பத்துக்காக நானும் ஒத்துக்கிறேன், நீங்கள் மண்டபத்திலேயே வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அதை கேட்டாங்க தான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏங்க நான் தான் ஒத்துக்கிட்டனால அப்புறம் நீங்கள் இன்னும் முகத்தை ஒரு மாதிரியே வச்சுருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ராஜராஜனை கேட்கவும் ஆமாம் சாமுண்டீஸ்வரி நம்ம 2 பேர்த்தோட கல்யாணத்தையும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் பார்க்கவே இல்லை. நானும் கல்யாண நாளுக்கு அவங்கள கூப்பிடலான்னு இருக்கேன். எனக்கு இருக்கிற ஆதங்கம் மாதிரி தானே எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கும். அந்த ஆதங்கம் தீரணும்னா அவங்க வந்து இந்த கல்யாணத்தை பார்க்கணும். நான் அவங்கள கூப்பிடலாம்னு இருக்கேங்கிறாங்க ராஜராஜன். ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்ணட்டும்? இந்த கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம்ல. அப்போ எங்கள் அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும்ல சாமுண்டீஸ்வரின்னு சொல்லவும் சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோவம் வருது. என்ன விளையாடுறீங்களா? யாக பூஜைக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே நீங்கள் சரியில்லை. ரொம்ப தான் பாசம் கொண்டாடுறீங்க. அந்த கிழவியும் ஊனா இங்கே வந்து நிற்குது. இப்போ என்னடானா கல்யாண நாளுக்கு கூப்பிடலான்னு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. என்ன எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கலான்னு நினைக்கிறீங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஈஸ்வரி பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, நம்ம கல்யாண நாளை எங்கள் அம்மாவும் பார்த்தா சந்தோஷப்படுமல்ல, அது வரதில்ல எனக்கு சந்தோஷம்தான். நீ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும் ஆமாங்க உங்கள் அம்மா வந்து தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற எனக்கு அவசியம் கிடையாது. உங்கள் அம்மா அப்படி கல்யாணத்துக்கு வரணும்னு நினச்சா எனக்கு இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லை மாப்பிள்ளை. அந்த கிழவி எங்கள் கல்யாண நாளுக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணித்தான் ஆகணும்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வேணாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சந்திரகலா நினைக்கிறாங்க இவன் இருக்கு இப்போ கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடணும்னு நினைக்கிறா, இதில் ஏதாவது உள்குத்து இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சந்திரகலா. பார்த்தீங்களா மாப்பிள்ளை சாமுண்டீஸ்வரி எப்படி பேசிட்டு போகிறான்னு. இந்த கல்யாண நாளில் பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளே. எங்கள் அம்மா வரதை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறா ஒத்துக்கவும் மாட்டேங்கிறா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவளோட ஈகோ தான்ங்கிறாங்க ராஜராஜன். ச்சே அம்மா ஏன் தான் இப்படி பிடிவாதமாக இருக்காங்களோ. பாட்டியும் இந்த கல்யாண நாளில் கலந்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்பா அம்மாவை கல்யாண நாளை பார்த்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினாங்கன்னா நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்குமில்லன்னு சொல்கிறாங்க ரோகிணி. ஆமாக்கா கல்யாண நாளுக்கு அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சந்தோஷமா இருந்தேன், ஆனால் இப்படி சொல்லிட்டு போகிறாங்களேன்னு சொல்கிறாங்க துர்கா. உங்கள் அப்பா இந்த கல்யாண நாளை சந்தோஷமாக கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க, இது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நினச்சா முடியுங்கிறாங்க கார்த்தி. அப்படியா நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க துர்கா. உங்கள் அம்மாவோட ஆசைப்பட்ட பொண்ணுங்க நீங்கள் தான், நீங்கள் போய் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா மறுக்க முடியாது, நீங்கள் போய் கேளுங்க நிச்சயமாக சரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும் சரி நாங்கள் போய் கேட்டு பார்க்குறோன்னு துர்கா ரோகிணி சுவாதி 3 பேரும் போய் கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கோவமாக இருக்காங்க. அங்கே துர்கா ரோகிணி 3 பேரும் போய் கேட்குறாங்க. அம்மா நீங்கள் இந்த கல்யாண நாளுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதும் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனால் நீங்கள் இப்படி கோவச்சுக்கிட்டு வந்து கொண்டுக்கிட்டீங்களேன்னு கேட்குறாங்க. ஆமாண்டி உங்கள் அப்பா பேசுனது எல்லாம் நீங்களும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. என் கல்யாண நாள் கொண்டாடுறதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் உங்கள் அப்பா என்ன சொன்னார்? இந்த கல்யாண நாளுக்கே கிளவியை கூப்பிடணும்னு சொல்கிறாரு, அவகிட்ட ஆசீர்வாதம் வேறு வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த கிளவியை கண்டாவே பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அவளை கூப்பிடணும்னு சொல்கிறாங்களே, எனக்கு அதில் இஷ்டமே இல்லை, அதனால தான் நான் கோவிச்சிட்டு வந்துட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஃபங்க்ஷன் நல்லா இருக்குமல்லன்னு கேட்குறாங்க ரோகிணி. ஏன் உங்கள் அப்பாவை விட்டு கொடுக்க சொல்ல? அந்த கிளவி மட்டும் ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது, ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும்னா அந்த கிளவி வரக்கூடாது, எனக்கு அதுதான் முக்கியமாக. உங்களுக்கு நாங்கள் பொண்ணுங்களாக இருக்கோம், எங்கள் கல்யாணத்தை நீங்கள் பார்க்க முடியலைன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி தானே பாட்டிக்கும் இருக்கும். அவங்க பையனோட கல்யாணத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கும்போது அவங்க மனசும் வருத்தமாக தானே இருக்கும். இன்னைக்கு கல்யாண நாளை வந்து பார்த்தாங்கன்னா பாட்டியோட ஆதங்கம் தீருமல்ல. புரிஞ்சுக்கோங்கம்மா பாட்டி வரட்டுன்னு கேட்குறாங்க. என்னடி அந்த கிழவி கூட என்ன கம்பேர் பண்ணுறீங்க? அந்த கிழவினால தான் என் தங்கச்சியும் எங்கள் அம்மாவும் இறந்து போனாங்க தெரியுமா? அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி பாட்டி வந்துட்டு போகிறாங்க. ரோகிணி கல்யாணத்தில் எப்படி ஓரமாக நின்றுட்டு போனாங்களோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தில் ஓரமாக நின்றுட்டு போகட்டும். பாட்டிக்காக உங்கள் கல்யாண நாளை கொண்டாட வேண்டாம்னு நீங்கள் தள்ளி வைக்காதீங்கம்மா, தயவு செய்து சரின்னு சொல்லுங்கம்மான்னு கெஞ்சி கேட்குறாங்க.
கேட்குறாங்க. எங்களுக்கும் உங்கள் கல்யாண நாளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ரோஹிணி, துர்கா, சுவாதி 3 பேருமே அம்மா தயவு செய்து ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்கன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி சரி உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்படின்னா நீங்களே வந்து அதை அப்பா கிட்ட சொல்லுங்கள் வாங்கம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை நீங்களே போய் சொல்லுங்கங்கிறாங்க. ஐயோ இல்லைம்மா, நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அப்பா ராஜா 2 பேருமே சந்தோஷப்படுவாங்க, வாங்கம்மா வந்து சொல்லுங்க வாங்கன்னு சொல்லவும் சாமுண்டீஸ்வரி வராங்க. இதை பாருங்க மாப்பிள்ள, அந்த கிளவி வேணா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகட்டும், ஆனால் வந்தமா போனோமான்னு இருக்கணும். வந்து சென்டிமெண்ட்டாக உட்காந்துக்கிட்டு எதுவும் பேசக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிளவி காலில் விழுந்தெல்லாம் நான் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன். இவர் வேணா அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம், அதை நான் கட்டாயமாக தடுக்கவெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறேங்க. மாமா அத்தை கல்யாண நாளுக்கு ஒத்துக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் பாட்டி வரட்டுன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அது அதை விட டபுள் சந்தோஷமா இருக்கு. கல்யாண நாளா ஜாம் ஜாம்னு கொண்டாட வேண்டியதுதான்னு சொல்றாங்க மயில்வாகனம். அப்பாடா எப்படியோ எங்க அம்மாவை கல்யாண நாளுக்கு வர சொல்லிட்டு போயிட்டா சாமுண்டீஸ்வரி. மாப்பிள்ளை நீங்க தான் எப்படியாவது அம்மாவையும் வர சொல்லி இந்த கல்யாணத்துக்கும் சிறப்பாக கொண்டாடி அம்மா மனசும் சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் மாப்பிள்ளை. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன், கடமைப்பட்டிருக்கேங்கிறாங்க ராஜராஜன். ரோகிணி, துர்கா, சுவாதி நீங்க 3 பேரும் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறக்காக அம்மா கிட்ட போய் பேசி சம்மதம் வாங்குனீங்கல்ல, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்பா நீங்கள் எங்களுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் உங்களுக்கு இந்த சின்ன விஷயம் செஞ்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. சந்திரா நினைக்கிறாங்க, என்னது நம்ம எரிச்சல் படுற மாதிரியே ஒவ்வொரு விஷயம் நடக்குது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாமான்னு நாமளும் பார்க்கலாம், முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறாங்க சந்திரா. அப்போ ரேவதி வராங்க. என்ன எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, அம்மா அப்பாவோட கல்யாண நாளுக்கு மண்டபத்தில் வச்சு சிறப்பாக கொண்டாடலான்னு அம்மா சமைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பாட்டியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இது கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்கிறாங்க ரேவதி. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் வீட்டுக்காரர் தான்க்கா. அம்மா முதல்ல வேண்டான்னு சொன்னாங்க, அப்புறம் நாங்கள் எல்லாரும் போய் பேசி எப்படியாவது அம்மாட்ட சம்மதம் வாங்கிட்டோன்னு சொல்லவும் கார்த்தியை பார்க்குறாங்க ரேவதி. அக்கா இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு காரணமே உன் ஹஸ்பண்டு தான். சரியா, சரி ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு எல்லாரும் தயாராகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம்மா, இதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க மயில்வாங்க. அடையாப்பா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள் வருதுன்னு தான் சொன்னேன், ஆனால் நீ இதை பற்றி எங்கள் வீட்டில் பேசி எல்லாத்தையும் சம்மதிக்க வச்சு சிறப்பாக கொண்டாடலான்னு சொல்லியிருக்கியே. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணது நீ தான், காரணமாக இருந்ததும் நீ தான், உனக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க ரேவதி. கார்த்தி பேசி முடிச்சதும் விக்கல் வருது. என்ன திடீர்னு விக்கல் வருதுன்னு கேட்கவும், தெரியல யாரோ நினைக்கிறாங்க போல இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்த்தி போய் தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ரேவதி, நாம தானே இவரை நினச்சோம், அதான் இவருக்கு விக்கல் எடுத்திருக்குன்னு நினைக்கிறாங்க. ராஜராஜனும் கார்த்தியும் பாட்டியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. பாட்டியும் கோயிலில் இருக்காங்க. 2 பேரும் போனது பார்த்ததும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடாடே மாமனும் மருமகனும் என்ன திடீர்னு கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அம்மா உங்களை தான் பார்க்க வந்தோன்னு சொல்கிறாங்க ராஜராஜன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நானே உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்கங்கிறாங்க. அப்படியா, என்னம்மா முக்கியமான விஷயம், சரி அதை முதல்ல நீங்களே சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நீங்கள் வந்து விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லவும், அம்மா நாளைக்கு எனக்கு சாமுண்டீஸ்வரிக்கும் கல்யாண நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் கேட்குறாங்க. அது நல்லா இருப்பா, ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. அது மட்டும் இல்லைம்மா, பிள்ளைங்க எல்லாருமே மண்டபத்தில் வச்சு சிறப்பாக கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. எங்கள் கல்யாண நாளை மண்டபத்தில் வச்சு தான் நாங்கள் கொண்டாட போகிறோம். நீங்கள் தான் எங்கள் கல்யாணத்தை பார்க்க முடியல, எங்கள் கல்யாண நாளாவது பார்க்குறக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணுங்கிறாங்க. நான்லாம் வர்றதுக்கு தயாராக சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் உன் பொண்டாட்டி தான் என்னை பார்த்தா எப்போவும் எரிஞ்செரிஞ்சு விழுறாளே, நான் எப்படி அங்கே வருவேங்கிறாங்க பாட்டி. சாமுண்டீஸ்வரி உங்களை வர சொல்லிட்டா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தாராளமாக மண்டபத்துக்கு வரலான்னு சொல்கிறாங்க ராஜராஜன். அடடா, கல்யாண நாளை பார்க்க முடியலையேன்னு எத்தனை நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன், ஆனால் முருகன் அருளால் எப்படியோ கல்யாண நாளுக்காவது கொண்டாடுற நேரத்தில் என்னை வர சொல்லியிருக்காளே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா, கண்டிப்பாக வர்றேன்பாங்கிறாங்க பாட்டி. பாட்டி நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, அது என்னதுன்னு கார்த்தி கேட்குறாங்க. ஆமாப்பா, நாளைக்கு கலச பூஜை வச்சுருக்காங்க. கலசத்தில் நவதானியம் போட்டு அதை பூஜையில் வச்சு அதை எடுத்து கும்பாபிஷேகத்து அன்னைக்கு கோபுரத்தில் வைக்கணும்ப்பா. அதை உங்கள் தாத்தா இருந்து எடுத்து செய்யணும். உங்கள் தாத்தா இடத்துல இருந்து இப்போ நீ தான்ப்பா அதை செய்யணும். அதுக்காகத்தான் நான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேங்கிறாங்க பாட்டி. அப்படியா, அந்த பூஜையை நீ தான்ப்பா உங்கள் தாத்தா இடத்துலேருந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு கேட்குறாங்க பாட்டி. கண்டிப்பாக நடத்தி கொடுத்துடலாம் பாட்டிங்கிறாங்க கார்த்தி. அங்கே விருமன் ஒண்டி கேட்டுட்டு இருக்கிறத பாட்டி பார்த்துட்றாங்க. என்ன மனுஷன் பாரு, எப்படி ஒட்டு கேட்டுட்டு போகிறான் அந்த விருமை. கோயில் வேலையை பாருங்க ஐயான்னு சொன்னால் நாம் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு பார்த்துட்டு போகிறான் பாருங்கிறாங்க. இதை பார்ப்பா கார்த்தி, இந்த விருமை போய் உடனே இந்த சந்திரா கிட்ட சொல்லுவான். அந்த சந்திரா ஏதாவது பண்ணி இதை தடுக்கலாமான்னு பாப்பா. அப்படியெல்லாம் எந்த தப்பும் வந்துடாமல் நீ தான் ஐயா பார்த்துக்கணும். நீ இந்த கோயில் விஷயத்தையெல்லாம் எடுத்து சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு இருக்கிற பார்த்தியா, அது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் கோவப்படுறான், எரிஞ்செரிஞ்சு விழறான், ஏதாவது ஒன்று பண்ணி கெடுக்கணும்னே நினச்சிட்டு இருக்கிறான். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம கோயில் வேலையை பார்க்கலாங்கிறாங்க பாட்டி. அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, நம்ம வேலை என்னமோ நம்ம அதை பார்க்கலாங்கிறாங்க கார்த்தி. பார்ப்பா கார்த்தி, இங்கே பேசுனது எதுவாக இருந்தாலும் சந்திரா காதுக்கு போகும், நாம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிறாங்க பாட்டி. பார்த்துக்கலாம் விடுங்க பாட்டிங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ள,
கலசத்துல தானியம் போட்டு செய்யறது சிறப்பான பூஜை. அதுலயும் உங்க கையால செய்யறது இன்னும் விசேஷங்கிறாங்க ராஜராஜன். ஆமாய்யா, இத பார்ப்பா கார்த்தி, இந்த பூஜையை செய்யறதுனால நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நடக்கும். நீ கண்டிப்பா செஞ்சிடணும்னு கேக்குறாங்க பாட்டி. கண்டிப்பா செஞ்சிடுறேன் பாட்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. ஆமா மாப்பிள்ள, உங்க கையால செய்யறது இன்னும் சிறப்பு. அதனால நீங்க இதை எதுவும் தடையில்லாம நல்லபடியா செஞ்சு கொடுத்துடணும்னு கேக்குறாங்க ராஜராஜன். கவலையே படாதீங்க மாமா, இந்த பூஜையை நம்ம சிறப்பா பண்ணிடலாம்னு சொல்றாங்க. கார்த்தியும் ராஜராஜனும் போனதுக்கு அப்புறமா பாட்டி முருகன் கிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்பா முருகா, இப்பதான் எங்க குடும்பத்துல ஒவ்வொன்றா நல்லதா நடக்குது. அபிஷேகமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சிறப்பா நல்லா இருக்கணும்ப்பா. அதுக்கு நீ தான் அருள் புரியணும்னு வேண்டிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா சிவனாண்டி சந்திராவை வர சொல்லியிருக்காங்க. சந்திராவும் சிவனாண்டியும் தனியா நின்று பேசுறாங்க. சந்திரா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு கேக்குறாங்க. இல்லைங்க, இப்பதான் வந்தேன். ஆமா, என்கிட்ட என்ன பேசணும்னு வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க சந்திரா. அது ஒண்ணும் இல்லை, உங்க வீட்டு டிரைவர் இருக்கான்ல, அவன் என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? அவன் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமா, உங்க அக்காக்காரி ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்கிறதுல கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கலச பூஜை வச்சிருக்காங்கங்கிறாங்க. சரிங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? எப்படி அவனை நிரூபிக்கிறது? அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சந்திரா. என்ன சந்திரா, சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி அவசரப்படுறீங்க? கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கலச பூஜை வச்சிருக்காங்கல்ல, அந்த பூஜையை நடத்துறது யார் தெரியுமா? அதான் ராஜா சேதுபதியோட பேரு, உங்க வீட்டு மாப்பிள்ளை சீரியோட மருமக அந்த டிரைவர் தான்ங்கிறாங்க. சேதுபதி ஊர்ல இல்லாதனால அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் இந்த டிரைவர் பயலுக்கு கிடைக்குது. கலசத்துல தானியம் வச்சு பூஜை பண்ண போறாங்க. அந்த மரியாதையும் அந்த கொடுப்பனையும் உங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்குறாங்கங்கிறாங்க. அப்படியா சொல்றீங்க? இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படியாவது எங்க அக்கா கிட்ட இவ யாருங்கிறத நம்ம நிரூபிக்கணுங்க. எங்க அக்கா கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி எங்க அக்காவே நேர்ல பார்த்தா தான் அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்கிறாங்க சந்திரா. ஆமா சந்திரா, ஊருக்கு முன்னாடி இந்த பூஜை நடந்துட்டு இருக்கும். ஊருக்கு முன்னாடி வச்சு இவன் முகத்தெரிய கிழிச்சா தான் இவனுக்கும் அசிங்கமா இருக்கும், உங்க அக்காளுக்கும் அசிங்கமா இருக்கும். அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறுத்தினா தான் நாமளும் இத்தனை நாளா பட்ட அவமானத்துக்கு எல்லாம் ஈடு கட்ட முடியும் சந்திராங்கிறாங்க. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. சரி, இந்த கலச பூஜை என்னைக்கு வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க சந்திரா. வெள்ளிக்கிழமை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சிவனாண்டி. அப்படியே சொல்றீங்க? நாளைக்கு எங்க அக்காளுக்கு கல்யாண நாள் கொண்டாடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கலச பூஜையை தள்ளி வைக்கிறத விட நாளைக்கு வச்சா எவ்வளவு நல்லா இருக்குங்கிற சந்திரா. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அப்படி வச்சா என்ன லாபம்னு கேக்குறாங்க சிவனாண்டி. என்னங்க புரியாம பேசுறீங்க? லாபம் இருக்குங்க. ரெண்டும் ஒரே நாளையில நடந்தா இந்த கார்த்தி கோயிலையும் இருக்க முடியாம இங்கேயும் இருக்க முடியாம அவன் எங்க இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். அடா ஆமா சந்திரா, கலச பூஜை வச்சா இவன் கலச பூஜையில இருக்கணும், அங்க கல்யாண நாள் வச்சா கல்யாணத்துல இருக்கணும். 2 பக்கமும் இருக்க முடியாம இவனுக்கு சரியான செக்கு வைக்கலாம் சந்திரா. நீ சொல்றது சரிதாங்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனா கலச பூஜையை எப்படி நாளைக்கே வைக்கிறதுன்னு கேக்குறாங்க சந்திரா. எல்லாம் சாப்பா மேட்டர், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாங்கிறாங்க சோனாண்டி. ஆனா இவன் சாதாரண ஆள் கிடையாதே, சரியான தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்ப்பான். நாளைக்கு கல்யாண நாள் நடந்துட்டு இருக்கும்போது இவன் கலச பூஜையில வந்து கலந்துக்கிட்டானா என்ன சந்திரா பண்றதுன்னு கேக்குறாங்க சிவனாண்டி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. அவன் கண்டிப்பா இந்த கல்யாண நாள்ல இங்கதான் இருக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். அவன் கலச பூஜையில கலந்துக்காத மாதிரி நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க சந்திரா. சரி சந்திரா, நாளைக்கே கலச பூஜை வைக்கிற மாதிரி நான் விருமன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன், நான் போயிட்டு வரேன்ட்டு போறாங்க. வைக்கிறேன்டா அவனுக்கு காப்புன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க சந்திரா. உடனே பாட்டி ராஜராஜனையும் கார்த்தியும் கூப்பிட்டு, என்னப்பா பண்றது, வெள்ளிக்கிழமை கலச பூஜை வச்சுக்கலாம்னு நம்ம நினைச்சோம்ல, ஆனா ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து அந்த அம்மா நாளைக்கே கலச பூஜை வச்சாகணும்னு வேற சொல்லிடுச்சுப்பா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன செய்யறது சொல்லுங்கப்பான்னு கேக்குறாங்க பாட்டி. அம்மா நாளைக்கே வைக்கணும்னு சொல்லிட்டாங்களா? இப்ப என்னமா பண்றது, நாளைக்கு வேற கல்யாண நாளா போச்சு. கார்த்தியும் ராஜராஜனும் பாட்டி கிட்ட நடந்தது என்னன்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, ஒரு அம்மா சாமி ஆடி வந்து ஊருக்கு கேடு வரப்போகுது, அந்த கேடு வரதுக்கு காரணமா இருக்கிறீங்களாடான்னு கேட்கவும், நாங்க என்னத்தான் செஞ்சோம், நீ அது என்னன்னு விவரமா சொல்லுன்னு கேட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுது, வர்ற வெள்ளிக்கிழமை வச்சா அஷ்டமி திதி இப்படி நிறைய நாள் மோசமான நாளா வருது, அந்த அன்னைக்கு வச்சீங்கன்னா ஊருக்கே கேடு வந்துடும், அந்த நாளை மாத்துங்கன்னு சொல்றாங்க. ஆத்தா, அப்ப எப்ப என்ன கிழமை வைக்கலான்னு நீயே சொல்லாத்தான்னு சொல்லவும், புதன்கிழமை வையுங்கடா, அப்பதான் ஊரே நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படியா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா போதும், உனக்கு சந்தோஷமான்னு கேட்கவும், ஆமாண்டா, எனக்கு நாளைக்கே வச்சீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கிறாங்க அந்த அம்மா. ஆத்தா சொன்ன மாதிரியே புதன்கிழமையே கலச பூஜையை வச்சிடலாம். இந்த விஷயத்த உடனே பரமேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லி அவங்க பேரனை வர சொல்லி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாங்கிறாங்க ஊருக்காரங்க. இதை கேட்ட பாட்டி, என்னப்பா பண்றது, நாளைக்கே வேற அந்த அம்மா வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, நாளைக்கே வச்சிடலாம்ப்பா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாட்டி கேட்கவும், அம்மா நாளைக்கு எப்படி வைக்கிறது, நாளைக்கு தானே கல்யாண நாள் இருக்கு, நாளைக்கு மாப்பிள்ளை அங்க இருப்பாரா இங்க இருப்பாரா, எப்படி மாப்பிள்ளை நாளைக்கே கலச பூஜை வைக்கிறதுனா இது முடியாது போல இருக்குங்கிறாங்க ராஜராஜன். ஓ அப்படியா அவசியம், அப்படின்னா இது கண்டிப்பா அந்த சிவனாண்டி சந்திராவோட வேலையத்தான் இருக்குங்கிறாங்க பாட்டி. இந்த கலச பூஜையில நீ கலந்துக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த சந்திரா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஆனா இந்த கலச பூஜைங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. நீ எப்படி 2 விசேஷத்துலயும் ஒரே நேரத்துல கலந்துக்குவ, என்ன செய்ய போறவங்கிறாங்க பாட்டி. பாட்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, 2 விசேஷத்தையும் ஒரே நேரத்துல ஜாம் ஜாம்னு பண்ணிடலாங்கிறாங்க. அப்படியப்பா சொல்ற, சரிப்பா, இதுல எந்த ஒரு தப்பு வந்துடக்கூடாதுப்பா, கலச பூஜை கரெக்டா நடக்குதுல, உன் கையால தான்ப்பா இந்த பூஜையை நடத்தி கொடுக்கணுங்கிறாங்க.
கண்டிப்பா நடத்தி குடுக்குறேன் பாட்டின்னு சொல்லிட்டு போறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரா போய் மறுபடியும் சொல்றாங்க, "இத பாருக்கா, உன் வீட்டு மாப்பிள தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன். நானும் உன்கிட்ட எத்தனையோ தடவை இத சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ தான் கேட்கலைங்கிறாங்க. இத பாரு சந்திரா, வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா நீ இதையே எத்தனை தடவை தான் சொல்லிட்டே இருப்ப. திரும்பவும் உன்னால இதை நிரூபிச்சு காட்டவும் முடியல. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா, அங்கதான் நீ புரியாம பேசிட்டு இருக்கிற. கலச பூஜைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கலசத்துல நவதானியம் எல்லாம் போட்டு சிறப்பா பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையை செய்யறது யார் தெரியுமா? உன் மாப்பிள தான். என்னடி வளர்ற? மாப்பிள தான் நாளைக்கு நம்ம கல்யாண விஷயத்துல இருக்க போறாரு. அவர் எப்படி போய் பூஜையை செய்ய முடியும்னு கேக்குறாங்க. தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காதுன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், நீ தான்க்கா தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்க. கிழவியோட பேரனா உன் மாப்பிள தான் அந்த பூஜையை செய்ய போறாரு. ராஜா சேதுபதி செய்ய வேண்டிய இடத்துல இருந்து உன் மாப்பிள தான்க்கா செய்ய போறாருங்கிறாங்க. இத பாரு, தேவையில்லாம அவர் மேல சந்தேகப்பட்டுட்டே இருக்காது சந்திரா. எப்ப பார்த்தாலும் அவரை சந்தேகப்படுறதே உனக்கு வேலையா போச்சு. பேசிட்டு இருக்கும்போது அங்க கார்த்தி வராங்க. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அது ஏன் கேக்குறீங்க? உங்களை சந்தேகப்பட்டுட்டே இருக்க அந்த ராஜா சேதுபதி பேரன் இல்லைங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்டணும். நாளைக்கு அந்த கிழவியோட ஊர்ல கலச பூஜை நடக்குது. கலசத்துல நவதானியம் போட்டு அந்த கலச பூஜையை நீங்க தான் செய்ய போறதா இவ சந்தேகப்பட்டு உங்களையே சொல்லிட்டு இருக்கா. இவளோட சந்தேகம் போகணும்னா நீங்க மண்டபத்தை விட்டு எங்கேயும் போகாதீங்க, மண்டபத்திலேயே இருங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. நீங்க அப்படியே மண்டபத்தை விட்டு எங்காவது வெளியில போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. அப்பதான் இவளுக்கு சந்தேகம் தீரும். வேண்டாம், மண்டபத்தை விட்டு நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், நாளைக்கு எங்க கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. சரிங்கிறாங்க கார்த்தி. என்ன டிரைவர் பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு நீ கல்யாணத்துல கலந்துக்க போறியா இல்ல கலச பூஜையில கலந்துக்க போறியா? கலச பூஜையில கலந்துக்கிட்டீங்கன்னா நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லைன்னு ஆகி போயிடும். ஒருவேளை நீ கல்யாணத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா ராஜா சேதுபதியோட பேர் நிலைன்னு ஆகி போயிடும். ஏதோ ஒண்ணுல தான் கலந்துக்க முடியும். நாளைக்கு நீ எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு விசேஷத்துல கலந்துக்குவேன். எந்த விசேஷத்துல கலந்துக்கிட்டாலும் எல்லாரும் முன்னாடியும் உன் முகத்தெரிய கிழிச்சு நிறுத்த போறேன் பாரு. நாளைக்கு அந்த கிழவியோட பேருன்னு நான் நிரூபிக்கலைன்னா என் பேர் சந்திரா கிடையாது பார்த்துக்கொண்டு போறாங்க. ராஜராஜனும் மயில்வாகனும் வராங்க. என்னது சந்திரா இப்படி சொல்லிட்டு போறாளே, என்ன பண்ண போறீங்க மாப்பிள்ளைங்கிறாங்க. அதான் மாமா, எனக்கும் ஒன்றும் புரியலன்னு குழப்பத்தோட நிக்கிறாங்க கார்த்தி. இல்ல அந்த விருமன் சாமியாடின அம்மாவுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. இதை பாருமா, நீ சாமியாடி வாக்கு சொன்ன விஷயம் வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி எங்கேயாவது வெளியில தெரிஞ்சது உன்னை கொன்னே போட்டுருவேன். இந்த பணத்தை வாங்கிட்டு யார் கண்ணிலையும் பற்றாம போயிடுன்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. விருமன் உடனே சிவனாண்டிக்கு நீ சொன்ன மாதிரியே பூஜையை நாளைக்கே மாத்தி வச்சாச்சு. ராஜா சேதுபதியோட பேரனை பழி வாங்குறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நாளைக்கே கலச பூஜையை வைக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சிவனாண்டி ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. ரோகிணி, ரேவதி, சுவாதி, துர்கா இவங்க எல்லாருமா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தாங்கம்மா, நம்ம கல்யாண நாளுக்கு எல்லாத்துக்கும் புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்கன்னு எடுத்து கொடுக்குறாங்க. அடடா, நீங்க என்ன எடுத்து கொடுத்தீங்கனாலும் எனக்கு அதுல சந்தோஷம் தான். என் பொண்ணுக்கு எடுத்து நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேனா? நல்லா இருக்குங்கிறாங்க. நாளைக்கு வரவங்க கிட்ட கூட என் பொண்ணு எடுத்துக்கிட்டு வந்த புடவைன்னு நான் சொல்ல போறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி, அத்தைக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்க, மாமாவுக்கு என்ன எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க மயில்வாகனம். அப்பாவுக்கு ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கோங்கிறாங்க. அப்படியா, காட்டுங்க பார்க்கலாம். வழக்கமா வேஷ்டி சட்டு தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்புங்கிறாங்க. இல்ல இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கோட் சூட்டை எடுத்து காட்டுறாங்க. அடே அப்பா, கோட் சூட்டா? இது ஸ்பெஷல் தான் மாமா. நீங்க நாளைக்கு கோட் சூட்ல சூப்பரா இருக்க போறீங்க. எது, எனக்கு கோட் சூட்டா? எங்க அப்பா கோட் சூட்ல சேர்மன் மாதிரி இருப்பாரு, உங்களுக்கு எதுக்கு அதை பத்தி அப்படின்னு ரோகிணி சொல்லவும், அடே அப்பா அப்படியா, சரி பொண்ணுங்க எல்லாரும் ஆசையா எடுத்து கொடுக்குறீங்க, வாங்கிட்டோம். அவர் கிடைக்கிறாரு. அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அட என்னம்மா நீங்க, எனக்கு எதுக்கு கோட் சூட் எல்லாம், வேஷ்டி சட்டே போதுங்கிறாங்க ராஜராஜன். அப்பா மாட்டேன்னு சொல்லாதீங்க, ஒரு நாளைக்கு தானே, நீங்க கோட் சூட் போடுறத நாங்க ஆசையா பார்க்கணும்னு தோணுதுங்கிறாங்க சுவாதி. மாமா அத்தியோட அழகுக்கு பொறாமையை ஈடுகட்டுற மாதிரி மாமா கோட் சூட் போட்டு நின்னாங்கன்னா ஜம்முன்னு இருக்குங்கிறாங்க மயில்வாகனம். என்னம்மா நீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க. பொண்ணுங்க 4 பேருமே அவங்கவுங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து இந்தாங்க என் ட்ரெஸ்ஸை பாருங்க உன் ட்ரெஸ்ஸை பாருங்கன்னு எடுத்து கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரேவதி கார்த்திகிட்ட நன்றி சொல்றாங்க. எங்க குடும்பம் எப்பவுமே ஒரு கூட்டோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு தான் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசி நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பார்க்கறேன். எல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கு. அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே நீ தான். பாட்டியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே நீ தான். எப்படியோ எங்க அம்மாவை சம்மதிக்க வச்சு எங்க பாட்டியும் இந்த கல்யாண நாளை வந்து பாக்குறதுக்கு நீ சம்மதம் வாங்கி கொடுத்தியா, அது வரைக்கும் சந்தோஷம். என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லட்டுமா? உங்ககிட்ட ஏதோ மேஜிக் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க. மேஜிக் எல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறாங்க. இல்ல எங்க அப்பாவும் அம்மாவும் பேசி நாங்க பார்த்ததே இல்லை. அதெல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இப்பெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு போக வேண்டாம்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க ரேவதி. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத, நல்லா யோசிச்சு பார்த்து முடிவெடி. நீ படிச்ச படிப்புக்கு நீ நினைக்கிற கெரியர் இது. அவசரப்பட்டு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடாது. ரேவதி கார்த்திவே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. ரேவதி வெக்கப்படுறாங்க. ஐயோ, நான் பார்த்ததை பார்த்துருப்பானா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் ரெடியாகி மண்டபத்துக்கு போயிருக்காங்க. அங்க ராஜராஜன் கார்த்தியை பார்த்து பாராட்டுறாங்க. என்ன மாப்பிள்ள, பெரிய அதிசயமா இருக்கு. ஒரே நல்ல மண்டபம் பார்த்து ஃப்ளக்ஸ் வச்சு போஸ்டர் எல்லாம் ஒட்டி கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் தயாரா பண்ணி வச்சிருக்கீங்களே,
அசத்திட்டீங்க மாப்பிள்ள. ஆமா, பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க மனசு இருந்தா மார்க்க மாட்டோன்னு. அதே மாதிரி நினைச்ச திட்டமெல்லாம் சிறப்பா நடக்கணும்னு நினைச்சு செஞ்சா எல்லாம் சிறப்பா நடக்குங்கிறாங்க மயில்வாகனம். மாப்பிள்ள, இவ்வளவு ஆடம்பரமா தேவைதானா? ஏதோ கல்யாணம் புதுசா செஞ்சுக்கிறவங்களுக்கு செஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கூச்சமா இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அத்தே மாமா, இந்த காலத்துல கல்யாணம் ஆனதும் உடனே கோர்ட்டுக்கு தான் போறாங்க டைவர்ஸ் கேட்டுட்டு. ஆனா நீங்க 2 பேரும் இத்தனை வருஷமா சேர்ந்து ஒண்ணா வாழ்ந்து சந்தோஷமா இருந்திருக்கீங்க. இதை நாங்க பெரிய அதிசயமா கொண்டாட வேண்டாமா? நீங்க தான் பொண்ணு, அவங்க தான் மாப்பிள்ளை. இதை நாங்க சந்தோஷமா கொண்டாடி ஆகணுங்க அத்தை. இது எங்க சந்தோஷத்துக்காக அமைஞ்சிருக்கு. இதுக்கு நீங்க எந்த தடையும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் எங்க சந்தோஷம் தான்னு சொல்றாங்க மயில்வாகனம். ஆமாம்மா, உங்க கல்யாணனால எங்க விருப்பப்படி நாங்க செய்யணும்னு ஆசைப்படுறோம். இதுல நீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க துர்கா. சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த டெக்கரேஷன், ஃபிளக்ஸ், போஸ்ட் இதெல்லாம் செஞ்சது யாரு? அவங்கள நான் நேர்ல பார்த்து பாராட்டணுங்கிறாங்க. அப்படியா? இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணது யாருப்பான்னு மயில்வாகனம் சத்தம் போடவும் அங்க நவீன் தான் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் வருது. இங்க எதுக்கு நீ வந்தேன்னு கேக்குறாங்க. என்ன மேடம், நீங்க தான் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டீங்க. ஆனா துர்காவை என்னால மறக்க முடியல. நான் என்னதான் பண்ணிட்டோம்? துர்காவுக்காக நான் இந்த ஊர்ல இருந்தாகணும். அவளுக்காகத்தான் இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் நான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை யாரும் இங்க இருக்க சொல்லி எல்லாம் சொல்லல. உங்க அப்பா அம்மா வந்தானுக்கே நீ போக வேண்டியதானுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்ல துர்கா இல்லாம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க நவீன். இதை பாரு, உன்னை இங்க இருந்து துரத்துறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்ல மேடம், துர்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பாருங்க மேடம், ஸ்டேட்டஸ்லயும் நான் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது. நீங்க எனக்கு துர்காவை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பாரு, நீ நினைக்கிறதுல எல்லாம் தப்பு இல்லை. நீ உன் அப்பா அம்மா கூட வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு டிரைவர் மாதிரி வந்து ஏமாத்தினவாரு. அதான் என்னால ஏத்துக்க முடியல. போய் சொன்னாலும் சரி, ஏமாத்தினாலும் சரி, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மரியாதையை அங்கிருந்து வெளியில மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்றாங்க. ஏப்பா, இதுக்கே இந்த தண்டனை கொடுக்குறாங்களே. நீ தான் பாட்டியோட பேரை ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னு அத்தைக்கு தெரிஞ்சா என்ன தண்டனை கொடுப்பாங்களோ தெரியலையப்பா. அக்கா, இவனுக்கு தண்டனை கொடுத்ததெல்லாம் சரி, இதே மாதிரி இன்னொருத்த ஒரு நாள் மாட்ட போறான் பாருங்கிறாங்க. அட, இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் சந்தேகமா பேசிக்கிட்டு. பேசாம இரு சந்திரான்னு சொல்லிட்டு மயில்வாகனத்துக்கிட்ட கேக்குறாங்க. இவனுக்கு எதுக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க? என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது, வெளியே அனுப்புங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. என்னத்தே, இவ்வளவு நேரமா நீங்க தானே பாராட்டினீங்க, இப்ப போய் இப்படி சொல்றீங்க? சரி, இவன் என்னமோ பண்ணிட்டு போகட்டும். ஆனா என் பொண்ணோட மனசுல எல்லாம் இவன் இடம் முடிக்க முடியாது. துர்கா என்ன மாதிரி தான் இருப்பா. என்ன துர்கா, நீ அப்படித்தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாமா, இவன் என்கிட்டயே சொன்னான். காதலிக்கிறேன்னு சொன்னா. நான் காதலிக்கலன்னு சொல்லிட்டேமா. துர்காவே சொல்லிட்டா. அடுத்தது இவனை பத்தி ஏன் கவலைப்படணும்? ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாங்கிறாங்க மயில்வாகனம். சொந்தக்காரங்க உறவுக்காரங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக வேண்டிய வேலை என்னமோ அதை பார்க்கலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நவீன் துர்கா கையை பிடிச்சி, என்ன துர்கா நீயும் கண்டுக்காம போறீங்கிறாங்க. பாரு, என் மனசுல காதலும் இல்ல ஒண்ணும் இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தா நீ பைத்தியம் முடிச்சதா அலைவ பார்த்து கொண்டு போறாங்க. சந்திரா கார்த்திகிட்ட வந்து சொல்றாங்க. என்ன கிளவி உனக்காக கோயில்ல காத்துக்கிட்டு இருக்கிறாளே, இப்ப என்ன பண்ண போற? இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் எங்க அக்கா கிட்ட உன்னை மாட்டி விடாம விட போறது இல்லைன்னு போறாங்க. கோயிலையும் கலச பூஜைக்கு தயாரா இருக்காங்க. அப்ப பெருமை நினைக்கிறாங்க, என் கிளவி உன் பேரை எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். கரெக்டான நேரத்துல என் பேரை வந்துருவான், யாரும் சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போன் பண்ண போறாங்க. பாட்டி, நான் தான் பாட்டி பேசுறேன். நீ வந்து நவதானியத்தை கலசத்துல போட்டு உன் கையால எடுத்து வச்சின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்பா, வான்னு கூப்பிடுறாங்க. இதோ வந்துடுறேன் பாட்டிங்கிறாங்க. ராஜராஜன் வந்து என்னமா அப்ளை பண்றது? இந்த சந்திரா வேற உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. எப்படி கலச பூஜைக்கு போக போறீங்கன்னு கேக்குறாங்க. சந்தேகப்படுறாங்கக்காக போகாம எல்லாம் இருக்க முடியாது. கண்டிப்பா நான் போகத்தான் போறேங்கிறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரியோட விசேஷத்துல அந்த ஏட்டுவோட பேத்தியை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரியை பார்த்ததும் பழச நினைச்சு பாக்குறாங்க. அம்மாவோட அம்மா செத்ததுக்கு காரணம் ராஜ சேதுபதினு இவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. காரணம் முத்துவேலு. அவன் பணம் கொடுத்து தானே நம்ம அன்னைக்கு போஸ்ட் ரிப்போர்ட்டை மறைச்சிட்டோம். சிவனாண்டியோட சித்தப்ப முத்துவேலு தானே பணத்தை கொடுத்து என் வாயை அடைச்சிட்டானே, உண்மையை சொல்ல முடியாமே போச்சேன்னு பார்த்து வருத்தப்படுறாங்க. நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். அந்த பாவம் தான் என்ன சுத்துது. என்ன மன்னிச்சிடுமான்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க சிவனாண்டி வராங்க. முத்துவேலு வந்து, என்னப்பா? முத்துவேலும் பார்த்துட்டு ஏட்ட கேக்குறாங்க. என்ன ஏட்டே, நீ எங்க இங்க வந்தேன்னு கேட்கவும், ஆமா, என் பேத்தி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல வேலையில இருக்கா, அதான் அவளை கொண்டு வந்து விட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத கார்த்தி மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. முத்துவேலு, என்னதான் இருந்தாலும் நீ கிரிமினல், அதை மறந்துட்டு பேசாதேங்கிறாங்க. நான் கிரிமினல் தான், இருந்தாலும் நீ என்கிட்ட காசு வாங்கிட்டு தான் வேலை பார்த்தேங்கிறத மறந்துடாதேங்கிறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அது வாக்குவாதமா உந்திட்டு இருக்குது. அந்த பாவத்தை செஞ்சதுக்கு தான் நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. என்னையா பணம் வாங்கும்போது இனிச்சது கசக்குதான்னு கேக்குறாங்க முத்துவேல். அந்த பாவத்துக்கு தான் நான் கஷ்டத்து மேல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இதை பாருங்க, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அந்த உண்மையை மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. கார்த்தி இவங்களை பாக்குறத கண்டுபிடிச்சிடுறாங்க முத்துவேலு. சிவனாண்டி சித்தப்பாவை கேக்குறாங்க. ஆமா, இந்த ஆள்கிட்ட ஏட்டாங்கிறாங்க. ஆமாப்பாங்கிறாங்க. எங்காவது வெளியில சொல்லி உளறி போறான் சித்தப்பா. இல்லப்பா, இத்தனை வருஷமா உளராதவன் இனிமேல உளர போறான். அப்படியெல்லாம் எங்கேயும் சொல்ல மாட்டான், பணம் வாங்கியிருக்கான்ல சொல்ல மாட்டாங்கிறாங்க. சிவனாண்டி முத்துவேலும் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வம்பு பேசிட்டு இருக்காங்க. எங்க வரமாட்டியோன்னு நினைச்சே வந்துட்டியாங்கிறாங்க. அது எப்படி நாங்க வராம இருப்போம்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உன்னையும் பொண்ணுங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க முத்துவேலு. இதை பாரு சாமுண்டீஸ்வரி, உன்னையும் உன் புருஷனையும் இத்தனை வருஷமா சேர்ந்து வாழ்ந்ததுக்கு வாழ்த்திட்டு வயிறார சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. விதவிதமா சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டு போங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. டேப்பா, உன்னோட நக்கல் பேச்சு இன்னும் குறைவே இல்லைங்கிறாங்க முத்துவேலு. முத்துவேல் சந்திராவை பாக்குறாங்க. சந்திரா, முத்துவேல், சிவனாண்டி 3 பேரும் புது திட்டம் போடுறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.